நண்பர்களே! என்னடா கேமராவையும், ஆக்சஸரீஸையும் பிடிச்சு வச்சுட்டு இப்படி சுத்தி சுத்தி காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? எஸ், இந்த கேமராவும், இந்த ஆக்சஸரீஸையும் யூஸ் பண்ணி தான் இந்த கேமராவ நம்ம வந்துட்டு ஹெல்மெட்ல மவுண்ட் பண்ண போறோம். எப்படி மவுண்ட் பண்றதுன்னு எனக்கும் தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி மவுண்ட் பண்ணலாம். அவ்வளோ ஆக்சஸரீஸ் யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ண போறோம். இன்னைக்கு டாஸ்க் அதான். வணக்கம் என் அன்பு உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்ம ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் செம்ம ஹாப்பியாக தான் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் கேமராவை நம்ம வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஹெல்மெட் அன்பாக்சிங் வீடியோ போட்டோம் இல்லையா? ஸோ அந்த ஹெல்மெட்டுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியாச்சு. பட் கேமரா வந்துட்டு வாங்கினதான் அன்பாக்ஸ் பண்ணவே இல்லை. பட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஹெல்மெட்டில் ஆக்ஷன் கேமராவை மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் வாங்கினது ஆஃப் ரோடு ஹெல்மெட், ஓகேவா? ஸோ ஆர்டினரி ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ், சின்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஈஸியாக நம்ம மவுண்ட் பண்ணலாம். பட் நம்ம வந்துட்டு ஆஃப் ரோடு ஹெல்மெட் வாங்கினதுனால என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஷார்ப் எட்ஜ் இருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு அதை எப்படி மவுண்ட் பண்ணுறது ரொம்ப நேரமாக வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு ஹெல்மெட்டு. பட் கேமரா அதுக்கு முன்னாடி வாங்கிட்டேன், ஹெல்மெட்டு வாங்கிட்டேன். பட்டு மவுண்ட் பண்ண முடியாமல் இருந்தேன். டைமும் கிடைக்கும். ஃபஸ்ட் திங் டைம் நமக்கு இல்லை. செகண்ட் திங் என்னென்னா அதை எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து அதை எப்படியா மவுண்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பறை. ஸோ வாங்க நம்ம எப்படி மவுண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். நம்மளுடைய ஆஃப் ரோடு ஹெல்மெட்டில் சின் மவுண்ட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே கூட சொன்ன மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் எட்ஜ் வந்திருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஆக்ஷன் கேமரா மவுண்ட் பண்ண முடியாது. ஆர்டினரி ஹெல்மெட்னால் மவுண்ட் பண்ணிடலாம், நார்மல் ஹெல்மெட் மவுண்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி வந்திருக்கனால இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மவுண்ட் பண்ணுறதுக்கு. பட் நம்ம சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மவுண்ட் பண்ணிடலாம். சிம்பிளாக வந்து நம்ம இதை வந்து எம்சில் வைக்க போகிறோம். எம்சில் வச்சு அதுக்கு மேலே நம்ம ஆக்ஷன் கேமரா மவுண்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி மவுண்ட் பண்ணலான்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்மெட் எடுத்துக்கலாம், தென் எம்சில் வந்து வாங்கிட்டேன். ஸோ எம்சில் இருக்குது நம்மகிட்ட, எம்சில் ஒன்று இருக்குது, 2 எம்சில் வச்சுருக்கேன். ஒன்று இப்போதைக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஓகேன்னா பரவாயில்ல, இது பத்தலைன்னா இன்னொரு எம்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி இதை எம்சில் ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, எம்சியில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வந்தீங்களா 2 பேக்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ஒட்டிட்டு உடனடியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மவுண்ட் எடுத்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மவுண்ட்டை வச்சுட்டு ஸ்லைடிங் மவுண்ட்டை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் காய விட்டுட்டு நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கேமரா எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு நான் பிறகு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எம்சியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கையெல்லாம் வந்து கருகருன்னு ஆகிப்போச்சு. நம்ம கையை பாருங்கள் இப்படி ஆயிடுச்சுன்னு. ஓகே, பரவாயில்ல, ஹீட் ஆகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்லைடிங் இந்த இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கலாம். இதுதானப்பா, இதான் ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஹெல்மெட்டுக்கு பின்னாடி அந்த சின்னில் வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்பு தான் நமக்கு வந்து
நமக்கு இருக்கிற ஆப்பு. இந்த ஆப்பை நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோம் எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்னொன்று இதே மாதிரி ஒன்று இருந்துச்சு எங்கே, இங்கே இருக்குது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டிக்கர் இருக்கும் பாருங்கள். இதில் ஆல்ரெடி ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர் நம்ம எடுத்துடலாம். ஸோ இது கூட ஒரு ஸ்டிக்கிங் மெட்டீரியல் தான். இதை நம்ம வந்து பர்ஃபெக்டாக வைக்கிறோம். இதில் வைக்கிறோம் கரெக்டாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நாம் இதை வைக்கிறோம். எம்சியில் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இதை நல்லா எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்டில் வைக்கிறோம் நம்ம. அப்போ தான் இது நிற்கும் பர்ஃபெக்டாக. உங்களுக்கு தெரிகிறதா? இதை வச்சுட்டோன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பத்தலை அப்படின்னா இன்னொரு எம்சில் கூட போட்டுக்குங்க. ஸோ சென்டரில் இருக்கா? சென்டரில் வந்துருச்சா? வந்துருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ், சென்டரில் வந்துருக்கு. நமக்கு தேவைன்னா இன்னொரு எம்சில் கூட போட்டு சைடில் போட்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு எம்சில் பத்தாது போல் இருக்குங்க, 2 எம்சில் போட்டுங்க. ஏன்னா இது வந்து கரெக்டாக ஃப்ளாட்டாக இல்லாதனால நமக்கு ஒரு எம்சில் பற்ற மாட்டேங்குது. எம்சில் போட்டோம் இல்லையா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சூப்பராக செட் ஆகி போச்சு, பக்காவாக செட் ஆகிடுச்சு இல்லையா? எந்த பக்கம் பாருங்கள், எல்லா இடமும் சூப்பராக செட் ஆகி போச்சு. ஸோ நீங்கள் வைக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்ட்டும் இது அப்படியே நேராக இதில் வந்து சென்டரில் வந்து நிற்கணும். இந்த சென்டரும்
ஒரே ஒரே லெவலில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வியூ வந்து எக்ஸாக்டாக சின் வியூ கிடைக்கும். கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஹெல்மெட்டை திருப்பும் போது உங்களுக்கு ரோட் வியூ வந்து மாறி போகும். ஸோ அதனால் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் ஹெல்மெட்டோட இந்த சென்டர் பாயிண்ட்டும் ரே லெவலில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வியூ எக்ஸாக்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, இனிமேல் வந்து கேமரா எப்படி மவுண்ட் பண்ணுறது பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு எங்கே இருக்குது, இந்த இருக்குது ஜே ஹூக் இருக்குது பாருங்க. ஒரு ஜே ஹூக் எடுத்து, இது ஒரு ஜே ஹூக். இந்த ஜே ஹூக்கை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் இதில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை கழட்டிக்குவோம். ஓகே, கழட்டிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் கிளிப்பு இது வந்து இந்த இந்த ஸ்லாட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகும். ஸோ தெளிவாக காட்டுறேன். இங்கே ஒரு ஸ்லாட்டு போகுதுல்ல, இந்த ஒரு ஸ்லாட்டு, இந்த ஸ்லாட்டுக்குள்ளே, இந்த ரெண்டு பக்கம் ஸ்லாட்டுக்குள்ளேயும் இந்த கிளிப்பு வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி வச்சாலும் சரி, இல்லை எப்படி வச்சாலும் சரி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இப்படி வைக்கிறேன். அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகி போச்சு. ஓகேவா? ஜே ஹூக்கு. இப்போ இதிலே வந்து நம்ம ஆக்ஷன் கேமராவை மாட்டலாம். பட் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட் ஃப்ளெக்சிபிள் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம இதில் ஒரு எக்ஸ்டென்ஷன் போட போகிறோம். ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம கேமரா மாட்டலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து ஜே ஹூக்கு மாட்டிட்டோம் இல்லையா? ஸோ ஜே ஹூக் மாட்டின பிறகு என்ன பண்ணலாம்னா, இதிலே வந்து நம்ம கேமராவை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் என்னென்னா, நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஸோ அது நம்ம வந்து இந்த ஆங்கிள்ஸை வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் தான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது எங்கே இருக்குது? இப்போ தான் எடுத்தேன். எக்ஸ்டென்ஷன் எங்கே இருக்குது? எக்ஸ்டென்ஷன் இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் எக்ஸ்டென்ஷன். இதை நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தெளிவாக காட்டுறேன், இப்படி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போக மாட்டேங்குதே உள்ள. ஓகே, போயிடுச்சு. இப்போ இதில் என்னன்னா, நம்மக்கிட்ட 2 ஸ்க்ரூஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பெரிய ஸ்க்ரூ வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அதில் ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த இதில் வந்து நம்ம பெரிய ஸ்க்ரூ போடலாம். இதில் வந்து நம்ம சின்ன ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே போடுறேன். இதில் வந்து கேமரா வரும், இங்கே வந்து சின்ன ஸ்க்ரூ போட்டுக்கலாம். போட்டு டைட் பண்ணலாம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. ஓகேவா? டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து முக்கியமான பாட்டு, கேமரா வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கேமராவை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா? எஸ், இதில் வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹூக்கை உள்ளே போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் போட்டேன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து கேமரா மாட்டிட்டீங்க அப்படின்னா, இந்த கேமரா வந்துட்டு ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூவும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இதில் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் வேணுமோ ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கேமரா செட்டிங். இப்போ வந்து
அவ்வளோதான். தெரியுதா உங்களுக்கு? ஃபிக்ஸ் பண்ணிட்டான், மவுண்ட் பண்ணியாச்சு. இன்னும் டைட் பண்ணல. டைட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ கூட எடுக்கிறேன். மவுண்ட் பண்ணியாச்சு நம்ம கேமராவை. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. அவ்வளோதான், ஃபிக்ஸிங் முடிஞ்சுது. மவுண்ட் முடிஞ்சுது. ஸோ எப்படி இருக்கு? சூப்பராக. இதை கொஞ்சம் இன்னும் கூட நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இதை இன்னும் நல்லா பக்காவாக நமக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷன் போட்டது. ஸோ இப்போ இதை டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டைட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஏதாவது டேப்போ இல்லை பிளாக் டேப் போட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த அது கவர் ஆகிடும். நமக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? அந்த எம்சிலோட அந்த இது வந்து தெரியும் இந்த இடம் மட்டும். ஸோ அந்த சுற்றி மட்டும் நீங்கள் எதாவது டேப் எதாவது போட்டு ஒட்டணும்னா ஒட்டிக்கலாம், இல்லை அப்படியே ஒட்டினா விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான், கேமரா நம்ம மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஹெல்மெட்டை போட்டு பார்ப்போம் தலையில். இப்படி வச்சா தான் உங்களுக்கு அந்த ஆங்கிள் வியூ கரெக்டாக கிடைக்கும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ஹெல்மெட்டு போட்டோன்னா அந்த ஹெல்மெட் இப்படி இறங்கும், கொஞ்சம் இறங்கும். அதனால் அவங்க இதை கொஞ்சம் தூக்கி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனிமேல் வீடியோ போட போகிறோம். வீடியோ போடுறோம், கண்டினியூஸாக வீடியோ போடுறோம், போட்டு கலக்கிறோம் நம்ம. ஓகேவா? ஹாப்பி தான், ஃபுல் ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் சப்போர்ட் திஸ் சேனல். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்க போகிறோம். நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக போட போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த செட்டப் எல்லாமே ஒவ்வொன்றா சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒவ்வொன்றா வாங்கியிருக்கிறோம். அதனால் இந்த வீடியோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்ல குவாலிட்டியாக, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் விட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வரும்னு எதிர்பார்க்குறேன். சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், கண்டென்ட் வைஸ் எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். நல்ல வீடியோஸ் போட போகிறோம், நல்ல ரைட்ஸ் போக போகிறோம். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். அதாவது நான் பூஸ்ட் குடித்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எனக்கு எனர்ஜியாக கொடுக்கும். அதனால் ப்ளீஸ் கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் மீ. அண்டர் தென் பை ஃப்ரம் கிஷ்.